புதன்கிழமை அன்னைக்கு 2 விதத்துல சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு இருந்தேன். நான் மொத நாளே முடிவு பண்ணிட்டேன். சரி மறுநாள் சிக்கன் பிரியாணி காலையிலேயே செஞ்சு வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. கடைசியில பார்த்தா ஸ்கூல்ல பாப்பாவுக்கு கிரீன் டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கிரீன் கலர்ல தான் ஸ்நாக்ஸ், லஞ்ச் எல்லாமே குடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால எப்பொழுதும் போல செய்ற மாரி ஒரு சிக்கன் பிரியாணியும், பாப்பாவுக்கு கிரீன் சிக்கன் பிரியாணியும் செஞ்சுட்டு அதுக்கு அவளுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தான் செய்ய போறேன். அதனால இந்த குட்டி குக்கரை எடுத்துக்கிட்டேன். இந்த குட்டி குக்கர்ல கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துட்டு, பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துட்டு, ஒரு வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கிட்டேன். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதில் ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்தை சேர்த்துட்டு, ஒரு கை தாராளமாக கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஒரு பாதி அளவுக்கு தக்காளி, அரைச்ச இந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு, கொஞ்சமா தயிர், பாப்பா வந்து பெரிய பிள்ளையா இருக்கிறதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, கொஞ்சமா மஞ்சத்தூள், மல்லித்தூள் இதையுமே சேர்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா சுருளை வதக்கிக்கிட்டேன். ஓரளவுக்கு வதங்கின பிறகு இது கூடயே பாப்பாவுக்கு ஒரு 5 துண்டு வந்து சிக்கன் எடுத்து வச்சிருந்தேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். சிக்கன் நல்லா வதங்கின பிறகு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் பாப்பாவுக்கு தனியாக எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசிக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கூடயே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அதுவும் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம உழவர் ஸ்டோரில் வாங்கியிருந்த நெய் இருந்துச்சு, அந்த நெய்யை இதில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நல்ல வாசனையாக டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எல்லாம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸையும் இது கூட சேர்த்து நல்லா கொதி வச்சுட்டு கடைசியா வந்து சின்ன அடுப்புல மாத்தி ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம் போட்டுட்டேன். ரெடியா இருக்கப்பல அடுப்பு மொடையும் கிளீன் பண்ணிட்டேன். அது என்னதான் ஒரு நட நமக்கு கையே பழுத்தாலும் சரி, திரும்ப திரும்ப இந்த அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தாலும் சரி, அந்த அடுப்பையும் துடைக்காம நம்ம விடுறது கிடையாது. என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணி அந்த பிரியாணி கொதிச்சு நல்லா இதாயிடுச்சு. அதையும் ஒரு 7 நிமிஷம் தம் போட்டுட்டேன். அப்புறம் பாப்பாவுக்கு பிரியாணி அவளுக்கு செஞ்சது அப்படியே அவளுக்கே பேக் பண்ணிட்டு ஒரு அடுப்புல டீயும் வச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பிரியாணியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.